வணக்கம் இடமலம் நேர்களே. ஃபீஃபா வேர்ல்ட் கப் அமெரிக்காவில் நடந்ததுனால இங்கே சோஃபா மாடல் ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு உதயநிதி காமெடி பண்ண ட்ரை பண்ணாலும் 5 சீட்டர் சோஃபா அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட 3 சீட்டர் சோஃபா ஞாபகம் இருக்கா? டபுள் காட்னா டபுள் காட் ஆட்சி தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்க. டபுள் காட்டோட போய் மரீனா கடற்கரையில் போய் உட்காந்துக்கிட்டு கால் மாட்டில் மனைவி தலைமாட்டில் துணைவி, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அது ஈழப்போரோட பெரிய போர். என்ன போர்? யார் கால் மாட்டில் உட்கார்றது யார் தலைமாட்டில் உட்கார்றதுன்ட்டு அப்படி சண்டை நடந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஆனாலும் அதுவும் பெரிய அக்கப்போர் தான். ஆனாலும் மழை நின்றாலும் தூவானம் விடவில்லைன்னு இந்த அம்மா இந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சிருந்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சிருந்து இதெல்லாம் நடந்தது மரீனா கடற்கரையில் ஏர் கூலர்கள் சகிதம். சரியா? இருந்த டபுள் காட் ஆட்சி உன்னோட ஆட்சி. சரியா? நீ வந்து சோஃபா ஆட்சியை பற்றி நீ பேசலாமா? சரி, எவ்வளோ ஆட்சிகள் வந்தாலும் கஜானாவை சுத்தம் செய்யணும்னு யாருக்குமே மனசே இல்லை. கஜானாவை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலி செய்து சுத்தமான கஜானாவை உருவாக்கிய சுத்தபத்தமாக தானே இருக்க அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி அப்படி கஜானாவை காலி செய்துட்டு போனவங்க மேல அபாண்ட பழி போட்டுட்டு இருக்க தாவேகா அமைச்சர்கள் வெள்ளை அறிக்கைன்னு எத்தனை அறிக்கையை சமைச்சாலும் அவங்க வந்து ஸ்டாலினுடைய மனசை வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ வெள்ளை மனதுடையவர் ஸ்டாலின். மற்றவங்களுக்கு எதுக்கு பாரங்கிறனால கஜானாவை தூக்கி காமிச்சாரு. அவருடைய தூக்கி காமிச்சாருன்னா எதுவும் நினைச்சிடாதீங்க. தூக்கி காமிச்சாருன்னா இவரு எல்லா வீடியோலயும் அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸ். ஏங்க நீங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. தூக்கி காமிச்சாருன்னா எதையோ தூக்கி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேச முடியுமா? அந்த இதை கூட தூக்கி காமிச்சாரு. இப்படி எது அந்த டம்பிள்ஸ் இப்படி தூக்கி காமிச்சாரு. ஸோ அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. நான் சொல்றது அந்த வளர்ந்து கிட்டவன் தானே. ஆமா, யாரு? டிஆர்பி ராஜா. ஆமா ஆமா, அவன் இல்ல எங்க வளர்ந்து கிட்டவனே யார் யாரோ ஞாபகம் வராங்க. சாரி, இந்த அந்த ஆட்சியோட வளர்ந்து கிட்டவன் வந்து அவன் ஒரு வெள்ளை அறிக்கையை தூக்கி காமிச்சான் பாருங்க. ஆமா, வெள்ளை அறிக்கை அப்படின்னு காமிச்சான் பாருங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இல்ல அவர் பண்ண அந்த ஜோக்கு பாண்டிச்சேரிக்கு அவரை கூட்டு போயிட்டு தனி ரெசார்ட் போட்டு பாராட்டணும்னு தோணுச்சு. நல்ல வேலை இந்த ஆட்சியில் அவர் வந்து பண்ணாமல் போயிடுச்சு. இந்த வெள்ளை அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து செஸ் விளையாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதனால இந்த வெள்ளை அது நானே செஸ் அப்படின்னு நினைச்சேன். மேல் வரின்னு சொல்லிட்டு போலாமே, இல்ல கூடுதல் வரின்னு சொல்லிட்டு போலாம். இல்ல, தமிழ்நாட்டோட வெள்ளை அறிக்கையை இப்போ வந்து மரியா வில்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கூடவே வந்து ஒரு அதிகாரியும் நிறைய விஷயங்களை விளக்கியிருக்காரு. திமுகவை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம டோஸ்ட் பண்றதுல நீங்க சிறந்தவர். இப்படி கஜானாவை காலி பண்ணி உங்க துணிமணியெல்லாம் உள்ள வேணா அடுக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. ஸ்டாலின் ஆட்சியை பத்தினா வெள்ளை அறிக்கை துணிமணி எங்க நம்ம துணிமணி கோவணத்தையும் கட்டிட்டு போயிட்டானுங்கன்றதான அந்த அறிக்கை சொல்லுது. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுது? இந்த அறிக்கையை இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஒரு இன் வாட் வேஸ் டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் தாங்க. நீ ஒரு விஷயத்த சொல்ல வர 8 கோடி மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? நீ வந்து இந்த மாநிலத்துடைய அமைச்சர். சரியா? நீ வந்து கதையெல்லாம் கொடுக்க முடியாது. இது என்னுடைய முதல் முறை, இதனுடைய 2வது முறை. பார்த்து படிக்கிறதுக்கு என்னங்க முதல் முறை 2வது முறை? பார்த்து தானே படிக்கிறாங்க எல்லாரும். பார்த்து படிக்கிறதுக்கு என்ன முதல் முறை 2வது முறை? அதுவும் இலவச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன வீட்டுக்குள்ள பூந்து வந்து ரவுடி தர்மா பண்ண போறோம், அதான் கஷ்டம். அதுவே நம்ம கேஷுவலா பண்ணிட்டு போறோம். ஏய் நீ கட்டை எடுத்து நடிக்க வரோம். இது என்ன பெரிய மேட்டரா? சப்ப மேட்டர் தான். சரியா? அப்ப என்ன நீங்க பார்த்து படிக்கிறீங்க இல்ல? அதுக்கான ப்ரிப்பரேஷன் முதல்ல அந்த அறிக்கையில என்ன இருக்குன்றதை நீங்க படிச்சிருக்கணும். படிச்சு அதில் சேலியன் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் தான் நிறைய படிச்சிருக்கோம். எம்டெக் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்பிஏ படிச்சிருக்கோம். எம்பிஏ படித்தவங்களுக்கு செஸ் தெரியாதா? ஓகே, நம்ம போகிறோம் சாஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த இதில் வரக்கூடிய ஃபவுடுன்றோம். அது நமக்கு ஓகே. நம்ம முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு, கூட புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு கிளம்பியிருக்காரு. அவரோட நம்பரை வந்து நம்பர்னு. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இது அந்தனுடைய மொழி நடைன்னு வச்சுக்கலாம். பட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான். அதுதான் அவனும் அப்படிதான், அவருக்கும் ரகரம் வராது. சரியா? பட் தட் இஸ் ஓகே. அது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல போகிறது இல்லை. தாமரையில் தண்ணி ஒட்டாத மாதிரி சில பேர் நம்ம விட்டுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. உச்சரிப்புன்றது முக்கியம் கிடையாது. நம்ம ஓட்டு போடுறது எதுக்காக? திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்து நல்லது செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் நம்ம ஓட்டு போடுறோம். இவன் தமிழ் படிப்பான், இங்கிலீஷ் படிப்பான், இல்லை வேறு ஏதாவது மொழி படிப்பான்றதெல்லாம் பார்த்து நம்ம ஓட்டு போடலை. நான் சொல்கிறது ஓட்டு போட்டவங்கள சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு இங்கே பேசும் பொழுது
கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அப்படின்ட்டு சேலியன் பாயிண்ட்ஸ் என்னென்ன. சரி, சேலியன் பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து விவரிக்கணும். சரியா? விவரிப்பதற்கு கூட எனக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் கூட நீங்கள் பண்ணலன்னு அர்த்தம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நர்வஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. க்ளூலெஸ்னஸ், கேர்லெஸ்னஸ். நீ யூ ஆர் க்ளூலெஸ். உனக்கு ஐ டோன்ட் நோ வெதர் தேர்ஸ் a term called cluelessness, but you can say he is clueless அப்படினு சொல்றாங்களா அந்த மாதிரி. clueless. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணல, ஒத்துக்கோ. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நீ பேச வேண்டிய இடத்துல நீ சொதப்பியிருக்கேன்னா சொதப்பியிருக்கேன்றதை ஒத்துக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேங்க. ஒரு சில இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்த இடத்துல சொதப்பியிருக்காரு. இல்லை கொஞ்சம் ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேறு ஒரு சில விஷயங்கள் அவர் பேசிக்கணும்னு சொன்னால் அது விமர்சனம். அது அவர்கிட்டே நான் சொன்னபோது அவர் ஏற்றுக்கிறார், ஆமான்றார். அப்போ ஒத்துக்கோ. A good leader will always take constructive criticism. ரிசீவ் பண்ணு ஃபர்ஸ்ட். நம்ம என்ன உன என்ன இதுக்காக உன்னை தூக்கில மாட்டோம் நான் சொல்ல போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான். ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அதில் அவ்வளோ வேலிட் விஷயங்கள் இருக்குது. வெள்ளை அறிக்கையில் மக்கள் சாதாரண மக்கள், பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் பேசுவதற்கும் எடுத்து உரைப்பதற்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னெல்லாம் இல்லைன்றதுன்னு சொல்கிறேன். இதுலேருந்து பிக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னாலும் கூட இதுலேருந்து இல்லாத விஷயங்கள் என்னன்றது என்னெல்லாம் நேற்றுக்கே நான் அந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்தெந்த துறையில் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இதை வந்து விளக்கணும். ஆமாம். ரெண்டாவது, அதிகாரி நீ பக்கத்தில் வச்சுருந்தேன்னா அவள் அதிகாரி நாளைக்கு உன் ஆட்சியை பற்றி நல்லா தான் சொல்லிட்டு போவான். அதிகாரி இஸ் ஒர்க்ட் அண்டர் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு, இஸ் ஒர்க்ட் அண்டர் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டு, பர்ஹாப்ஸ் செல்வி ஜெயலலிதா கவர்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் கவர்மெண்ட்டில் கருணாநிதி கவர்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் கவர்மெண்ட் பார்த்துருப்பான். அப்படின்னும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கவர்மெண்ட்டை வந்து அவங்க குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொல்லவும் கூடாது. சரியா? ஏன்னா அதிகாரிகளோட வேலை அது கிடையாது சார். ஆனால் வந்து இன்டர்போர்ட் மன்னிச்சுக்கோங்க, அவர் ஆனால் சொன்னது அப்படி இல்லை. ஒரு கமெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. போன 2021 அதிமுக ஆட்சியில் பேடாக விட்டு போயிருந்தாங்கன்னா அது இன்னும் வேர்சன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதான் சொல்றேன், பேடாக இருந்த சுச்சுவேஷன் அது இப்போ இந்த 5 வருஷத்துல வேர்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இந்த சுச்சுவேஷனை சொல்றாரு. ஆனால் நம்ம கேட்கறது என்னன்னா, ஏன் வேர்சன் ஆச்சு? அது அந்த அதிகாரி என்ன சொல்ற, வி கான் ஃபால்ட் தி டிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்றாரு. அது அப்படியே என்ன அர்த்தம்னா, சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு. அதை திமுக ஆட்சியை காப்பாற்றுற மாதிரி, கடந்த ஆட்சியை காப்பாற்றுற மாதிரி, பேரை காப்பாற்றுற அவர் அப்படிதான் சொல்லுவார். டேமேஜ் கண்ட்ரோல். நாளைக்கு உங்களுடைய ஆட்சி போய் வேற ஒரு ஆட்சி வருதுனாலும் உங்க ஆட்சியை பற்றி அந்த அதிகாரி தப்பா பேச மாட்டாரு, பேசக்கூடாது, பப்ளிக்ல வந்து பேச முடியாது. அப்போ அந்த அதிகாரி ஏன் உட்கார வச்சு நீ பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? இல்லைங்க, புது அமைச்சர் தெரியாதுல்ல கொஞ்சம். அப்போ கொடுக்காதீங்க. வெள்ளை அறிக்கையே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி பண்ணலாமே. வெள்ளை அறிக்கை தான் அப்படின்னு கொடுத்து டேபிள் பண்ணிட்டு போங்க. நாங்கள் ப்ரெஸ்ஸை நீங்களே பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் நடந்தது. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக போட்டு இதான் நடந்தது. அந்த அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால இதெல்லாம் சரியாயிடும்ன்றார். இதுதான் அவர் சொல்லக்கூடியது. அண்ட் சில இடங்கள்ல அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து இந்த வருவாயை வந்து அதிகரிப்பதற்கு சில முயற்சி மேற்கொள்வோம். இங்கே சில வருவாயை இன்னும் அதிகரிப்பதற்கு சில முயற்சிகளை இங்கே மேற்கொள்வோம், சில செலவினங்களை குறைப்பதற்கு இங்கே மேற்கொள்வோம். என்ன முயற்சிகள்? அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறார். ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் 4 ஓட்டைகள் இருக்கிறது என்றால் அந்த 4 ஓட்டைகளை எப்படி அடைக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஓட்டைகள் ஏன் வந்தது? யார் ஏற்படுத்தியது? ஸ்டாலின் ஏற்படுத்தியதா? உதவாநிதி ஏற்படுத்தியதா? செந்தில் பாலாஜி ஏற்படுத்தியதா? பேட்டரவுடி சேகர்பாபு ஏற்படுத்தியதா? ஏவா வேலு ஏற்படுத்தியதா? இல்லை KN நேரு ஏற்படுத்தியதா? இப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்ல. இதுதான் வெள்ளை அறிக்கையில் நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்ப மேலோட்டமா இருந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா? மேலோட்டமா இருந்ததுன்றது மட்டும் இல்லாமல் இது திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதா போய் முடிஞ்சு. எப்படி இல்லை, எந்த விதத்தில் பலம் சேர்க்க? 2 விஷயம் பலம் சேர்க்கக்கூடியதா முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த வெள்ளை அறிக்கை விடக்கூடிய அந்த தருணம் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ரிசைன் பண்றாரு. ஆமா, சரியா? நேற்றுக்கு எல்லா டிவிலையும் என்ன விவாத பொருளாக இருந்தது? விஜயபாஸ்கர் போயிட்டு அதிமுகவில் பிளவா தவிர்த்து வேற மீடியாவுக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்போ மீடியா இன்னமும் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அதிகாரிகளும் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. ஒரு அதிகாரி இப்படி பேச முடியுமாங்க? கடந்த ஆட்சியின் மீது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு அந்த போஸ்ட்டில் இருக்க முடியுமா?
கஷ்டம் தான். ஐ மீன் இருக்க கடந்த மாட்டாங்க. கால ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி செய்ததில் தவறு இல்லை என்று சொல்லி ஒரு அதிகாரி, அதுவும் பப்ளிக்ல ஒரு மினிஸ்டர் வச்சுக்கிட்டே சொல்லிட்டு அந்த அதிகாரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உடனே சேஞ்ச். அதே தான் இவங்க ஆட்சிலையும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி சொல்லவே வேண்டாம். சொல்லணும்னு நினைப்பாருன்னு தெரிஞ்சாலே காலியாகிடும். சரியா? கருணாநிதி ஆட்சிலையும் அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது உங்க கையிலேயே ஆட்சி இல்லைன்னு தானே காமிக்குது. அதாவது கண்ட்ரோல் இல்லை, அதிகாரிகள் உங்க கையில இல்லை. அப்போ ஏன்னா ஒரு அதிகாரிக்கு எப்படி துணிச்சல் வருது? ஐ ஒன்ட் கமெண்ட் அபவுட் இட்னு சொல்லணும் நீங்கள். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஒரு அரசாங்க இயந்திரம் அதிகாரிகளும் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, இல்லை கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ரூமர் மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. 2029 மீண்டும் மறுதேர்தல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்போ வேணால் மறுதேர்தல் வரலாம், அதனால திமுக ஆட்சி வந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனைன்றதுனால ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. அது அதிகாரிகள் மட்டத்தில் வந்து நீங்கள் திமுக அதிகாரிகள் அதிமுக அதிகாரிகள்னு பிரிஞ்சிருக்காங்க. கரெக்ட். சரியா? இன்னைக்கு வந்து ஒரு புது என்டிட்டியாக தாவேகா வந்திருக்கு. ஸோ தாவேகாவுக்கு லாயல்ட்டி காமிக்கக்கூடிய அதிகாரிகள்னு உருவாவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிகள் நீங்கள் வந்து நான் குறை சொல்லலை, ஆனால் அதிகாரிகள் இவ்வளோதான் செயல்பட முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே அவங்கள வைக்கணுமோ அங்கே வைங்க. கடந்த ஆட்சியிலும் இதே தப்பு நடந்தது. அதிகாரிகள் அமுதா என்ற அதிகாரியை வைத்துக்கொண்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சாங்க. கரூர் சம்பவத்தில் இருக்கட்டும், மற்ற நிறைய சம்பவங்கள். அதுக்கப்புறம் ஒரு தொடர்ச்சியாக தவறு. ஓட்டு போட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர்த்து அதிகாரிகள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, மழை வருமா வராதா, புயல் அடிக்க போகிறதா இல்லையா, இந்த பண்டிகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, வானிலை அந்த ஆய்வுகள் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக சொல்லுவாங்க. புயல் வரப்போகுது, இது வரப்போகுதுன்ற ஒரு அதிகாரி உட்காந்துருப்பார், அவர் தான் சொல்லுவார். மற்றபடி என்ன நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோன்றத கூட அமைச்சர் தான் சொல்லணும். புரியுது. புயல் வரும் வராதுன்னு தான் அவர் சொல்லுவார். சரியா? அங்கே அவர் வேலை முடிஞ்சிச்சு. அந்த இடத்தோட ஸ்டாப். ஏன் ஒரு கலெக்டர் ஒரு அளவுக்கு மேலே பப்ளிசிட்டி தேடினா அந்த பப்ளிசிட்டி தேடுற கலெக்டர்னு ஏன் சொல்கிறோம்? வீடியோ முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க, அது அவங்க வேலை இல்லை. இது இட்ஸ் நாட் யுவர் ஜாப். உன்னுடைய வேலை அது கிடையாது. உன்னுடைய வேலை மக்கள் பணின்றது எந்த அளவு இல்லைன்னா, அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில், சட்டம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுவது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதுக்கு மேலே உன் வேலை கிடையாது. பப்ளிசிட்டி தேடுறதோ, அதுக்கு நீ வந்து உன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீ சீக் பண்ணிக்கிறதோ, கிரெடிட் சீக் பண்ணிக்கிற கூட நீ செய்யக்கூடாது. தெரியுமா? ஏன்னா அது அவங்களோட கடமை. நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சரியா? மக்கள் பிரதிநிதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதான் ஜனநாயகம். ஆனால் அதிகாரிகளை உட்கார வச்சுக்கிட்டு நீ பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஓவரா அவர் சொல்கிறாரு, அந்த சித்திக்ன்றவர் சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஈ சேயிங் ஓப்பன்லி டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஃபால்ட் இல்லைன்னு நீ சொல்கிறாரு. அமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹெல்ப்லெஸ்ஸா, க்ளூலெஸ்ஸா. நீங்க என்னதான் பவரை பிடிச்சாலும் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கா? அப்படித்தானே பார்க்கணும். அதை நீ பவரை பிடிச்சிட்ட, சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ இது மாறணும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தை சிறுமைப்படுத்தணுன்ட்டோ அசிங்கப்படுத்தணுன்ட்டோ அந்த 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 நோக்கத்தில் இல்லை. சரியா? நிஜமாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் நான் அதை வைக்கிறேன். அப்போ அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கோங்க. டேக் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நீங்கள் வந்து இப்போ கூட தனியார் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து தளபதி டேலண்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆள் யாருன்னா திமுக ஆள். பேசுறாப்ல வந்து கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறான். சரியா? இதை பாருங்க, நீங்கள் வந்து ஸ்கூலோடைய கரிக்குலம்லேயே கருணாநிதி புகழை கொண்டு வந்து வச்சிங்க. சரியா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அவன் என்னமோ ஒன்றத்தை கொண்டு வந்து காம்படிஷனை வச்சுட்டு போகிறான். உனக்கு என்ன பிரச்சனை? பையன் படிக்கிறாரு, அவர் சிஎம்ங்க, சிஎம் ஆஃப் த ஸ்டேட். சரியா? அவர் வந்து மக்கள் சேவை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கூட்டுரை வைக்கிறாங்க அப்படின்னா கூட வைக்கிறதுக்காக எல்லா உரிமையும் இருக்குது. நீ உதவாநிதி வரும்பொழுதெல்லாம் பூ போடுறதுக்காக பள்ளி மாணவர்களை பல மணி நேரம் வெயில் நிற்க வைக்கலையா? நீ ஏன் வச்சிங்களா இல்லையா? எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதுவும் இதுவும் ஒண்ணுதாங்கிறீங்க. அது தப்புனா இதுவும் தப்பு, இது தப்புனா அது தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து கட்சிகள் செய்யக்கூடியது. பட் அரசு பள்ளியில் வந்து செஞ்சாங்கன்னா அது தப்பு. நீங்கள் அரசு பள்ளியிலேயே கருணாநிதி புகழை கொண்டு வந்து திணிச்சிங்களே. சரி, இப்போ என்னன்னா, மாண்புமிகு மரியாதைக்குரிய ஹானரபிள் ஒரு காலத்தில் இளைய தளபதி, இப்போ தளபதி முதல்வர் விஜய் அவர்கள்
அவரோட வந்து இந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் வந்து தளபதின்றதுலாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய பட்டம். ஓகே சரியா, நான் அவரை தளபதின்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்திருக்க அவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஓகே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னன்னா இப்போ நிறைய தேர்தல் அறிக்கை வந்து கொட்டி கொடுத்துட்டாரு. அப்ப அவருக்கு தெரியாதா நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு? இப்ப உள்ள வந்தோடனே இன்னும் டேமேஜ் தெரிஞ்சோடனே இந்த 5 வருடங்களை அதை வந்து சரி செய்ய முடியாது, மக்களுக்கு சொன்ன வாக்கை வந்து காப்பாற்ற முடியாதுன்றனால இப்போத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு அலர்ட் போட்டு வச்சு மக்கள் கிட்ட இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல இன்னும் 5 வருஷம் மொத்தம் 10 வருஷம் கொடுத்தாதான் அதை சரி செய்ய முடியும் மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இது நீங்க இதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு, இந்த கூட்டுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன அப்படின்னா அவரும் மனுஷன் தானே, அவர் வந்து பார்த்து அவர் தெரிஞ்சுக்கணும்ல, அவர் வந்து பார்த்து டைம் எடுக்கணும்ல. நீங்க பாருங்க, அவர் வந்து பார்த்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சராசரி அரசியல்வாதியாக அவரை பார்த்திருந்தால் மக்கள் வேட்பாளரை கூட பார்க்காமல் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. சரியா, 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவர் ஸ்டாலின், அதே 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. சரியா, அப்படி இருக்கும் பொழுது அதுல ஸ்டாலின் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி மேயரா இருந்திருக்காரு, இதெல்லாம் இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரும் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, அண்டு இதுவும் சேர்மனாக இருந்திருக்காரு, ப்ளஸ் அவர் வந்து முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஸோ 2 பேருக்கும் அனுபவம் இருக்குங்கிற பொழுதும் கூட இதை புறந்தள்ளி விட்டு அனுபவம் இல்லாத திரு விஜய் அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சர் அந்த இதில் உட்கார வச்சது அவருடைய அரசியல் அனுபவத்தை பார்த்தா இல்லை, இல்லை அவருடைய நிர்வாகத்திறனை பார்த்தா இல்லை, இல்லை அவர் நிர்வாக திறமையை நான் இதெல்லாம் செய்வேன்னு துறை ரீதியாக ஏதாவது பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி? இல்லை, எதுவுமே இல்லாமல் அவர் மக்களையே சந்திக்காமல் அவர் மக்களை சந்தித்தது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அரசு வந்து முட்டுக்கட்டை போட்டது, இல்லை கூட்டம் நிறைய வந்துருன்றதுனால சந்திக்கல, வாட் எவர். சரி, இது என்ன காரணமாக இருந்தாலும் சந்திக்கலைன்றதான உண்மை, அதிகமாக சந்திக்கலைன்றதான உண்மை. அப்போ அது எல்லாம் இல்லாமல் இவங்க வேட்பாளர் வெளியிலேயே வரல. நிறைய வேட்பாளர்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுப்படையாக சொல்லலை, நிறைய வேட்பாளர்கள் மக்களையும் சந்திக்கல, பிரச்சாரத்துக்கு யாரும் வேட்பாளர்களே தெரியாம நான் ஓட்டு போட்டாங்க. சரியா, தப்பு சொல்ல மாட்டேன். உங்களை சூப்பர்மேனா நினைச்சதுனால தான் அந்த மிராக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்போ மக்கள். நீங்க மிராக்கிள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா வேட்பாளரையே பார்க்காம ஓட்டு போட்டதும் மிராக்கிள் தானே. ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கரண்ட் இல்லைன்னு எல்லாரும் போய் ராயபுரத்தில் கரண்ட் இல்லாம மேயர் வீட்டில் இது எம்எல்ஏ மேலே போய் நின்றுருக்காங்க, வெளில வந்துட்டு எம்எல்ஏ இல்லை அப்படின்னு உள்ளே போயிட்டாராம் ஒருத்தர். இந்த கூட்டமும் கலைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி வெளில வந்து சொன்னவர் தான் எம்எல்ஏ அப்படின்னு என்ன திரும்ப பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களோ அந்த கூட்டத்தோட கூட்டமா இவரும் போய் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காரு எம்எல்ஏ. ஏன்னா அவர் தான் எம்எல்ஏன்னு யாருக்கும் தெரியல. எதுக்கு சொல்ல வேணா, இதெல்லாம் நகைச்சுவைக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க. ஜனநாயகத்தில் எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம குறை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நம்ம இங்கே என்ன கேட்குறோம்னா, இந்த மாதிரி மக்கள் போய் ஓட்டு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 2 கட்சிகள் மேலே இருந்த சலிப்பு ஒன்று. 2வது, அப்படி சலிப்பு இருந்தால் சீமானுக்கு போட்டிருக்கலாமே. கரெக்ட். உங்களுக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பர்மேன் மாதிரி எப்படி திரையில் தோன்றி நீங்கள் வந்து அப்படியே ஒரு 50 பேர் அடிச்சு தூக்குறீங்களோ, ஒரு 10 பேர் அடிச்சு தூக்குறீங்களோ, அந்த மாதிரி நிஜத்திலையும் நீங்கள் செய்வீங்க. சீமேன் வேணுமா சூப்பர்மேன் வேணுமா, சூப்பர்மேனை கிளிக் பண்ணிட்டாங்க, போட்டாங்க ஓட்டு. சரியா, இப்போ கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி மொத்த க்ரௌடும் இப்போ திரும்பிடுச்சு. இந்த கரிகாலன் மேஜிக் ஷோ ஏதாவது ரீசனோட சொல்றீங்களா? இல்லைங்க, மேஜிக் ஷோ. சரி, ஓகே, சரி. கரிகாலன் மேஜிக் ஷோவா கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்றத அப்படி கொண்டு வந்து இப்போ மக்கள்லாம் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தொப்பியிலிருந்து முயலை எடுக்க போறீங்களா, முட்டையை எடுக்க போறீங்களான்றதான் கேள்வி. நீங்கள் காரை ஓட்டிட்டு இருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற காரை டிரைவராக நீங்கள் சீஃப் மினிஸ்டராக ஓட்டிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. சரியா, இப்போ நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டினாலும் கேட்பாங்க. ஆமாம், சரியா. நீங்கள் டீயே வச்சுருந்தாலும் அதை வந்து மதுன்னு சொல்லியும் பரப்புவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்த்து ஆட்டம். சரியா, இப்போ இந்த ஆட்டத்தில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்றது கேள்வி. வந்து 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ போக போக தான் தெரியும். ஆனால் இதுவரையில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. உங்கள் மீது வன்மத்தை கக்குவதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். உங்கள் மீது புகழாரத்தை கொண்டு வந்து கொட்டுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நாம மட்டும்தான் நம்ம சொல்லலாம், கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், நாம மட்டும்தான் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களே வைக்கிறோம். எடுத்துக்கிறது எடுத்துக்காத உங்களுக்கு விட்டது.
ரைட், ஓகே. இதை வந்து துணை முதல்வர் வந்து தான் சரி பண்ணணும்னு எழுதிருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இனிமேல் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். துணை முதல்வர் வந்து என்ன சரி பண்ணுவார்? துணை முதல்வர் யாருன்னு கேட்காம விட்டீங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். அது வந்து வருவார், அப்போ பார்த்து தெரியும். சரியா? ரைட்டு. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அதை கேட்டு முடிக்கணும். எனக்கு என்னன்னா, சில நேரத்தில் வந்து பார்த்துருக்கேன், ஜென்யூனா ஒரு கான்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே வரீங்க, சில நேரத்தில் கடுப்பாகவும் ஆக்கிங்க. ஏன்னா அவர் ரொம்ப நியாயஸ்தமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது விமர்சிச்சுட்டே இருப்பீங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக அவங்க மேலே ஒரு அநீதி நடந்தாலும் அதையும் சுட்டி காட்டுவீங்க. ரொம்ப தான்ப்பா அவர் காந்தி வேற மாதிரி பண்ணுறாருன்னு யோசிச்சிருக்கேன். இப்போ என்ன சொல்ல காந்தி எந்த அநீதி தட்டி கேட்டிருக்காரு? இல்லைங்க, இந்த சும்மா ஒரு பேச்சு. பகத்சிங்க்கு எதிரான அநீதியை தட்டி கேட்டிருக்காரு. சரி, சவர்கார் பேரை போதுமா? அந்த வகையில் நான் என்ன கேட்க வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, முக்தார் அவர்கள் மேலேயும் திருச்சி சூர்யா மேலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குண்டாஸ் போட்டுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி என்னோட புரிதல் படி பார்த்தாலும் சட்டப்படி இது வந்து சரியில்லாத ஒரு நடவடிக்கை. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நம்மளே ஒரு 10 இன்டர்வியூ பண்ணியிருப்போம். சரிங்களா? நானும் என் சேனல் கூட தனியாக பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாற்றி பேசல. பட் திஸ் பர்டிகுலர் ஆக்ஷன் இது வந்து கரெக்டா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சேம் கமிஷனர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடியவர் திரு அமர்லால் அவர்கள். அவரை பற்றி நான் புரிந்து கொண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடியவர். ஸோ இதில் வந்து அவர் எடுத்திருக்க ஆக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காரு கமிஷனராக. சரியா? அவர் எடுத்துருக்க ஆக்ஷன் எந்த பேசிஸில் அப்படின்னா, முக்தார் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ந்து ஒரு குற்றச்செயலை தொடர்ந்து செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. தடுப்பு காவல் என்பது யாருக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னா, பூட்லெகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்லெகர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள். இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் சட்டம் முதல்ல 1980கள். சரியா? அதுக்கப்புறம் அதில் நிறைய செக்ஷன்ஸ் ஆட் பண்ணாங்க. 2014 சில ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் பொழுது தான் ஐடி ஆக்டையும் அதை கொண்டு வராங்க. சரியா? இப்போ சமூக வலைதளங்களில் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஒரு ஒரு பெண்ணை ஆபாசமாக திட்டியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இப்படின்னு இருக்குன்னு அது சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதை தான் ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து தடுப்பு காவல். இவங்களை வந்து அதாவது இனியும் இவர்கள் சமூகத்தில் இருந்தால் இவர்கள் சமூகத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய பிணை என்கிற அதை வைத்து இவர்கள் வெளியே வந்து திரும்பவும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கின்ற காரணத்தினால இவர்களை தடுப்பு காவலில் குறைந்தபட்சம் ஓராண்டு சரி வைப்பது அப்படின்றது தான் அதோடைய சாராம்சம். சரியா? இப்போ என் மீது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண மாட்டது ஒரு 2 பத்திரிகையாளர் கும்பலாக சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து எப்படி பண்ணாங்கன்னா செப்பரேட் கம்ப்ளைண்ட்டாக. ஸோ தொடர் குற்றச்செயல்ங்கிற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக. சரியா? இதெல்லாம் எப்போ ஃபைல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலே ஃபைல் ஆச்சு. அப்போவே நான் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டேன். கைது நடவடிக்கையும் நடைபெற்றது. ஆனால் சிறைக்கு போகலை. ஏன் சிறைக்கு போகலைன்னா, அப்போ நான் நீதிமன்றத்தில் எனக்கு அதில் ரிலீஃப் கிடச்சிருச்சு. சரியா? பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை குறைச்சிக்கிட்டேன். அப்போ என்ன, இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். சரியா? அது நடவடிக்கை சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும், சில பேருக்கு நடவடிக்கை எடுக்கும்போது தான் வரும் அப்படின்றது. இப்போ திமுக ஆட்சி வந்த உடனே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் பேஸாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து இவர் பேர் என்ன பாரதிதாசன் வந்து அண்ணாதுரை அவர்கள் பற்றி பேசியதை மேற்கோள் காண்பித்தது, குயில் வார இதழில் அவர் எழுதியதே தேதியோட மேற்கோள் காண்பித்தது வந்து அண்ணாதுரைக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த பழைய கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு போட்டு குண்டாஸ் போடுறாங்க. சரியா? இதுதான் நான் வந்து ஃபைட் பண்ணேன். 8 மாதம் சிறையில் இருந்தேன். அப்போ கோவிட் இருந்ததுனால 2 மாதங்கள் நீதிமன்றமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இந்த 20 கம்ப்ளைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீரியஸ் அஃபென்ஸ். இந்த சீரியஸ் அஃபென்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விசாரணைக்கு கூட அவர் அழைக்கப்படலை. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் விசாரணைக்கு அழைச்சாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்களே தவிர்த்து, அதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் 20 கம்ப்ளைண்ட் வந்த பொழுது, இப்போ என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் கமிஷன் ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க, நான் போவேன், விசாரணை நடத்துவாங்க. விசாரணையில் என்னோட தரப்பு வாதத்தை கொடுப்பேன், ஏற்றுக்கிட்டு விடுவாங்க. இது ப்ராசஸ். சரி, இந்த ப்ராசஸையே நீ முக்தாருக்கு கொண்டு போகலை. அப்போது நீ கொண்டு போகாதது தான் மெயின் ரீசன். சிஸ்டம் ஃபெயில்டு.
முக்தார் வந்து ஃபெயில் ஆகலை, சிஸ்டம் ஃபெயில் பண்ணது முக்தாரை எனேபிள் பண்ணிடுச்சு. முக்தார் வந்து மேலே மேலே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற இதில் அவர் சகட்டு மேனிக்கு பண்ண ஆரம்பித்தார். ஸோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஒன்று. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் வந்த பொழுதே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கணும், அழைக்காத அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போய் விசாரணைக்கு நான் வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்ல வரல, விசாரணைக்காக அழைச்சிருக்கணும். இல்லை விசாரணை கூட அழைக்கலை அப்படின்றத என்னென்னு எடுத்துக்கிறது. சரியா? இது ஃபெயிலியர் நம்பர் 1. அதாவது மேலிடத்திலிருந்து அழுத்தம் காரணமாக அதிகாரிகளால் செயல்பட முடியவில்லை. சரியா? இது சிஸ்டமில் தான் பிரச்சனை. அடுத்தது இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுதுல்ல, இவ்வளவு கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருக்குது, சர்ச்சைக்குரிய விதத்தில் அவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச போதும் மேடையில் அவரோட ஏற வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் வந்தது? ஒரு ஆட்சியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுத்தார் என்றால் அந்த ஆட்சியில் அந்த அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? அப்போ திருமாவளவன் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? சரியா? அடுத்து 3வது, இந்த நடவடிக்கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து முக்தாருக்கு ஆதரவாக நிற்போம், குரல் கொடுப்போம், அவரை வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள். நீங்கள் சொல்கிறது என்ன மாதிரியான இது? விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறதுன்றது சட்டம், நாம் தான் அது. நீ ஓடி ஒழிஞ்சினா நாளைக்கு நேட்டி தான் அவன் பிடிப்பான். புரியுது? எனக்கு சமன்ஸை கொடுக்குறாங்க, நீ அப்பேர் ஆகலை, நீ ஓடி ஒழிகிறேன்னா அவன் நைட்டு தானே பிடிப்பாங்க. நைட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்னன்னு சொல்கிறது? சரியா? இப்போ இதெல்லாம் ப்ராசஸ். சரியா? இதுக்கு தடுப்பு காவல் தான் தீர்வானா? இல்லை, தடுப்பு காவல் தீர்வு கிடையாது. இதுக்கு யாரையுமே தடுப்பு காவலில் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காக தடுப்பு காவலில் போய் 1 வருஷம் நீங்கள் வந்து எந்த விதமான பெயிலுக்கு ஆப்ஷனும் இல்லாமல் நீங்கள் வைப்பீங்கன்றதை ஏற்றுக்க முடியாது. அது கருப்பர் கூட்டம் காலத்திலேருந்தே நான் சொல்கிறேன், நான் வந்து ஏற்றுட்டு வரேன். எனக்காக நடந்துச்சுன்றதுனால எனக்கு நடப்பதற்கு முன்னாலேருந்தே நான் வந்து எதிர்க்கிறேன். சரியா? அதுக்கப்புறமும் எனக்கு எதிராக கருத்து கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பது எனக்கு உடன்படிக்கை கிடையாது. அது சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, கல்யாணராமன் அவர்களாக இருந்தாலும் சரி, கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும், சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கடைசியாக மாரிதாஸ் யார் வேணா இருக்கட்டும். சரியா? இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே சமயத்தில் முக்தார் எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னா, முக்தாருக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு கொடுத்தீங்க? கரெக்ட். அவன் கன்மேன் கூட 4 பேர் இதில் வீட்டில் வாழ்ந்துட்டு இவன் காய்கறி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்கிறதெல்லாம் அவன் செய்யணும். அப்போ டிபார்ட்மெண்ட்டை நீ மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது டிபார்ட்மெண்ட் சட்டத்தை மிஸ்யூஸ் என்பதை விட ஓவர் யூஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? இதோட தப்பு கிடையாதுல்ல, அப்படி ஆயிடுதுல்ல. அவங்களுக்கு காண்டு வரும்ல, நீ பண்ணுற கேப் மாதிரி தனத்துக்கெல்லாம் எங்களுக்கு காவல் வேறு நான் நிற்கணுமான்னு. யூ ஒன்ட் பிலீவ், நான் இந்த பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். என்னை கூப்பிட்டு வருவாங்க, புழலிலேருந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆலந்தூர், இங்கே சைதாப்பேட்டை, எக்மோர் அப்படி கூப்பிட்டு வருவாங்க. சரியா? ஆலந்தூர் முடிச்சுட்டு சைதாப்பேட்டை வந்துட்டு எக்மோர் போகணும் அப்படின்னும் பொழுது ஒரு நாள் முழுக்க போயிடும். அப்படின்னும் பொழுது நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு வைக்கல, 3 போலீஸ்காரங்க நம்ம கொடுத்துருப்போம். 3 போலீஸ் 4 போலீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 போலீஸும் வந்து நிற்பாங்க. பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது வெளில நிற்பாங்க. வேறு வழி கிடையாது. எனக்கு வந்து ஐ ஃபீல் பேட். ஏன்னா ஆல் சரண்டன்னு அவங்க யூனிஃபார்ம் போட்டாங்க. பாத்ரூம் போகும்போது இவங்க காவலுக்கு நிற்கணுமா? இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே கொடுக்கும். சரியா? அப்படிலாம் இருக்கும் பொழுது நீ பண்ணுற கேப் மாதிரி தானே, நீ ஊர் வம்பு பேசுகிறதுக்கும் உனக்கு எதுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு? ஊரில் இருக்க எல்லா வம்பையும் வலிச்சுன்னு வருவேன். நீ கண்ணா அப்படின்னு பேசி இதுக்கு 4 போலீஸ் வேறு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா? உனக்கு அயோக்கியத்தனம் தானே இது. பத்திரிகையாளரே இல்லை அவர். நீ பத்திரிகையாளர் கிடையாது. சரியா? சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் கிடையாது. சரியா? ரேண்டம் யூடியூபர்ஸ், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சமூக செயற்பாட்டாளர்னு வேணால் சொல்லிக்கோங்க சவுக்கு சங்கரை. இவன் சமூக செயற்பாட்டாளர்னு கிடையாது முக்தார். சரி, அப்படி இருக்கும் பொழுது அவரை கொண்டு வந்து நீ எதுக்கு 4 போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குற? இப்போது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்ற கதையா? நீ பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு வேறு கேட்டல. இப்போ போலீஸ் சட்டத்தை கையில் எடுத்து அவங்க சட்டத்தில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாங்கன்னாலும் எப்படி நம்ம இல்லை
வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ் இது நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜரை ஐ டோன்ட் அக்ரி. நான் வந்து இதை எதிர்க்கிறேன். இந்த மாதிரி வந்து கருத்தை தெரிவிப்பதற்காக குண்டர் சட்டத்தை போடுவது அப்படின்றத நான் வந்து முற்றிலும் முழுவதுமாக எதிர்க்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி. இதே முக்தார் நான் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தெரியும். இதே சங்கர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செஞ்சாலும் அவர்கள் மீது இந்த குண்டர் சட்டத்தை நீங்கள் ஏவுவது என்பதனை நான் முற்றிலும் முழுவதுமாக எதிர்க்கிறேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமல திமுகவுடைய அதே ஃபார்மேட் தான் டிவிகேலையும் நடக்குதுன்ற மாதிரி பதிஞ்சிடும்ல. நான் செய்யக்கூடாதுன்ற நான் இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து சட்டம் இயங்கணும். சட்டம் இயங்குதுன்னா யூ ஷுட் புட் செட் த லா இன்டு மோஷன். அதை யார் வேணாலும் செய்யலாம். அதை செய்யறதுக்கு துணை நில்லுங்க. இப்போ அது பாதிக்கப்பட்டவங்க அலிஷா அப்துல்லா அப்படின்னா அவங்களுக்கு துணை நில்லுங்க. ஃபுல் சட்ட பாதுகாப்பு கொடுங்க. அவங்க கோர்ட்டுக்கு அலைய வைக்காமல், ஆனால் அந்த மேட்டரை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் அவருக்கு உடனே துரிதமாக 6 மாதத்து தண்டனை வாங்கி கொடுங்க. இதை செய்யுங்க. மற்றவங்க எல்லாம் ஃபைல் பண்ண வைங்க கம்ப்ளைண்ட்டை. இதை நீங்கள் செய்யுங்க. பட் அதை கடந்து நீங்கள் அரெஸ்ட்டுன்னு போகும்பொழுது ஓகே, அரெஸ்ட்டு கூட ஏன்னா குழந்தைங்களை பற்றி பேசிட்டார் அப்படின்றதுனால நம்மளால் அதை முழுமையாக நம்ம வந்து எதிர்க்க முடியல. பட் குண்டர் சட்டம் டூ மச். ஐ டோன்ட் அக்ரி வித் இட். சரி, ஓகே. இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் இந்த விஷயத்துலேருந்து. மிக்க நன்றி. உங்களுடைய மனதிலேருந்து வழக்கம் போல் பதில்களை கொடுத்துருக்கீங்க. வேறு சில விஷயங்களோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.